இப்போ எல்லாரும் கேட்குற கொஸ்டின் வந்து எனக்கு நோட்ஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு ஏற்கனவே டெய்லரிங் தெரியும், எனக்கு நோட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே டெய்லரிங் தெரியும், ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம புது பேட்டர்ன் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத அந்த ப்ரொசீஜரை அப்படியே நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணீங்க, அந்த எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி கட் பண்ணீங்க, எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக ஒரு சைடில் எழுதி வச்சுட்டு நீங்கள் இன்னொரு சைடில் டயக்ராம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டயக்ராமும் நோட்ஸும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்றப்ப உங்களால் ஓனாக நோட்ஸ் எழுத முடியும். நம்ம வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்களாக ஓனாக ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலுமே மறக்காது. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரியும். இதே நீங்கள் இன்னொருத்தவங்க வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புரியாது, உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் ஓனாக வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே டெய்லரிங் தெரியும் அப்படின்றப்ப நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் அப்ளை பண்ணீங்க, அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ஃப்யூச்சரில் மறக்கவே மறக்காது. ஏன்னா நம்ம பண்ணியிருப்போம், இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணி பேட்டர்ன் போட்டு பண்ணியிருப்போம். அடுத்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா என்ன எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன புது பேட்டர்ன் போட்டாலுமே நீங்கள் அதை என்னென்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்க, நம்ம வந்து சமையல் குறிப்பில் எழுதுவோம்ல, அது மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள்.